ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் கருணாஸ் அவர்கள் வந்து நம்ம தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மேலே ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. அந்த கருத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயை போலவே நானும் ஒரு முன்னணி நடிகர் தான். அவர் கோடியில் சம்பளம் வாங்குறாரு, நான் லட்சத்தில் சம்பளம் வாங்குறேன். இதுதான் எனக்கும் அவருக்குமான டிஃப்ரென்ஸு. இப்போ கூட வந்து படங்கள் மூலமாக நான் அவர் கூட போட்டி போட விரும்புகிறேன், நான் தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் கருணாஸ் வந்து ஒன்று சிந்திச்சு பார்க்கணும். கருணாஸ் ஒரு படம் நடிச்சு அது தேட்டருக்கு வருது அப்படின்னா மக்கள் கூட்டமாக போய் பார்க்க மாட்டாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்காது. அதே மாதிரி வந்து கருணாஸ் மேலே ஏற்கனவே வந்து பல எதிர்ப்புகள் வந்து பல கட்சியிலேருந்து இருக்குது. அதனால் கருணாஸ் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் வந்தால் அப்படியே அமைதியாக போயிடுவார். ஆனால் இதுவே தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து அப்படி கிடையாதுங்க. தளபதி விஜய் அவர்கள் பின்னாடி வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி அவர் படம் வந்துச்சு அப்படின்னா கோடியாக மக்கள் தேட்டரில் போய் பார்ப்பாங்க. கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நடிகருங்கிறத தாண்டி வந்து தளபதி விஜய் மேலே வந்து எல்லாருமே வந்து ஒரு அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்காங்க. தன்னோட செல்ல பிள்ளையா, தன்னோட வீட்டு பிள்ளையா, தன்னோட மகனா, அண்ணனா எல்லாருமே இப்படி அவர் ஒரு ஸ்டேஜில் வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் தளபதி விஜய் அவர்கள் கூட போட்டி போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க.